சீக்ரெட் ஆஃப் சக்சஸ், வெற்றியின் ரகசியம். அதுக்கான ஃபார்முலா ஏதாவது இருக்கான்னா ஏகப்பட்டது இருக்கு. இந்த ரகசியங்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட வெற்றிகள் வந்து உங்களுக்கு குமியும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான எளிமையான ஒரு ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம உடைச்சி பேச போகிறோம். ஸோ இதில் ஏகப்பட்ட தகவல்கள், சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸு, உளவியல் சம்பந்தமான உண்மைகள், அறிவியல் பூர்வமான ஆய்வுகள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், நடைமுறை வாழ்க்கையில் உள்ள உதாரணங்கள், பயிற்சிகள், சில டூல்ஸு, ட்ரிக்ஸு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் வந்து கொட்டி கிடக்குது இந்த வீடியோவில். ஸோ எது ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ முழுக்க பார்க்குறது உங்களுக்கு பிரயோஜனமான, பலனளிக்கக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கும் அப்படின்ற கேரண்டியை நான் கொடுத்துட்டு இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, இப்போது சில பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருப்பாங்க, திறமையானவர்களாக இருப்பாங்க, கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை ஒரே லெவல்லே இருக்கும், இல்லை சின்ன சின்ன வெற்றிகள் இருக்கும், இல்லை நிறைய தோல்விகள் இருக்கும். சில பேர் முட்டாளாக இருப்பாங்க, இல்லை புத்திசாலித்தனம் அற்றவர்களாக இருப்பாங்க, இல்லை அது திறமை குறைந்தவர்களாக இருப்பாங்க, கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பு இல்லாதவர்களாகவும் இருப்பாங்க. பட் டக்கு டக்கு டக்குன்னு வெற்றிகளை அடைஞ்சிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து சர்ன்னு அவங்க வாழ்க்கையோட கிராஃப் வந்து அப்படியே டாப்பில் வந்து ஏறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அப்போது சில சமயத்தில் நமக்கு ஒரு விரக்தி வருது, என்ன தான் நடக்குது, அப்போ லக்கு, அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒன்று இதுக்கு வேணுமா அப்படின்னு. மிகப்பெரிய ஆட்களே கூட என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு லக்குன்னு ஒன்று வேணும்னு. சில ஜோசியர்கள் வந்து நேரம் காலம் சரியாக அமைஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. இது எல்லாம் தேவையா, இதுக்குள்ளே என்ன ரகசியம் பொதிஞ்சிருக்கு அப்படின்றத நோண்டி பார்த்து கொஞ்சம் நம்ம மைண்டில் தெளிவாயிட்டோன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம அடிமையாகி நம்மளை நாமளே தாழ்த்திக்கிறதும், நமக்குள்ள அந்த எதிர்மறையான எண்ணங்களான பேச்சுக்கள் உள்ளுக்குள்ளே உருவாவதும், நெகட்டிவ் செல்ஃப் டாக் அதிகப்படுவதையும் நம்ம தடுக்க முடியும். அதன் மூலமாக வெற்றிகளை குவிக்க முடியும். அந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வீடியோ. ஸோ இதை தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா உள்வாங்கி பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகளுக்கான விடைகள் உங்களுக்கு கிடைச்சிடும். சரி, இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்றதுல தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற அந்த வெற்றியின் ரகசியம் வந்து ஒளிஞ்சி கிடக்குதுங்க. சரி, இது இப்படியே இருக்கட்டும். இன்னொன்று சொல்கிறேன் நான். ஒரு சில பேர் எந்த ஒரு நல்ல பழக்கமும் அவ்வளவா இருக்காது. அவங்க வந்து ஸ்மோக்கராக இருப்பாங்க, தண்ணி அடிக்கிறவங்களாக இருப்பாங்க, கெட்ட பழக்கங்கள் அதிகம் இருப்பாங்க, எக்ஸசைஸே பண்ண தெரியாதவர்களாகவும் பண்ணாதவர்களாகவும் இருப்பாங்க, மிகப்பெரிய சோம்பேறிகளாக இருப்பாங்க. இப்படி எல்லா விதமான கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தில், அவங்க ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாமல் இருந்தாலுமே நீண்ட நாள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் நல்ல உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுபவர்களாகவும், ஜிம்மு போகிறது, இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறதுன்ற பழக்கம் இல்லாதவர்கள், உடலை வந்து வெயிட் லாஸ் பண்ணி உடலுக்கு ஏற்ற எடை வைத்துக் கொள்வர்கள், சரியான ஆரோக்கிய உணவு உண்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பழக்கங்களை உடையவர்களாக வாழக்கூடியவர்கள் ஹார்ட் அட்டாக்லேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் திடீர்னு வந்து அவங்க இறந்து போயிடுறாங்க சின்ன வயசுலேயே. அப்போ இது ஒரு பக்கம். இதுவும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ என்ன தான் நடக்குது, இங்கேயும் அதிர்ஷ்டம்ன்றது வேணுமா, நேரம் காலம், இல்லை என்ன விஷயம் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்ற எண்ணம் வரும் இல்லையா? இதே அப்படியே நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில சமயத்தில் சில பேரை நம்ம நல்லா திட்டிடுறோம், அடிச்சிடுறோம், இல்லை மிஸ்பிஹேவ் பண்ணிடுறோம், இல்லை அவங்கள கேவலப்படுத்திடுறோம், இல்லை அவங்களுடைய வாழ்க்கையை, இல்லை அவங்க வேலையை, அவங்களுக்கு தீமை செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது திரைமறைவில் அவங்களுக்கு தெரியாமல் நம்ம பண்ணிடுறோம். அப்படி பண்ணிட்டு வந்து சில நாட்களுக்கு அப்புறமோ சில நேரங்களுக்கு அப்புறமோ நம்ம ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, பெரிய தப்பு பண்ணிட்டோமோ, இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு உறுத்தல், நமக்குள்ள ஒரு வேதனை. அதை சில பேர்கிட்ட, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட நம்ம ஷேர் பண்ணிக்கணும். இல்லை அவங்க சொல்லும்போது ஆமாம் நான் கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணிட்டேன் போல இருக்குன்னு. அப்போ அதுக்கு நம்மளா ஒரு பேர் வச்சுக்கிறோம், மனசாட்சி, அதிர்ஷ்டம். இப்படி பேர்கள் மாறுது, ஆனால் எல்லாம் ஒன்று தாங்க. அது என்ன விஷயன்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த மாதிரி பல்வேறு விதமான பேர்கள், மனசாட்சி, விதி, அந்த பக்கம் அதிர்ஷ்டம், இப்படின்னு ஏகப்பட்ட பேர்களை மாற்றி மாற்றி நம்ம வச்சுக்கிறோமே தவிர, இது நம்மளை நாமளே ஏமாற்றிக்கொள்வது, இல்லை ஒரு விஷயத்தால் ஏமாற்றப்படுவது, நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தால். அது என்ன விஷயம் அப்படின்றது தான் இங்கே மெயினான விஷயம். இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒன்று ஒன்று அடுக்கும்போதும் அதுலேருந்து ஒரு பேர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அந்த மாதிரி பேர் வச்சு நம்ம திருப்திப்பட்டுக்கிட்டு அப்படியே போயிடுறோம். நம்ம எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, என் மனசாட்சி அப்படின்ற மாதிரி போகிறோம். சரி, இப்போ இதுக்குள்ளே ஒளிந்து கிடக்கக்கூடிய அந்த ரகசியம் என்ன அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, இப்போ நமக்குள்ள மனசு அப்படின்னு ஒன்று இருக்குது, மூளைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதே மாதிரி மனசு அப்படின்னு ஒன்று இருக்குது, மைண்ட்.
இந்த மைண்டுன்றது ஒரே விஷயமா இல்லை. ஆனால் நம்ம ஒரே விஷயமா யோசிக்கிறோம், அதுபடி செயல்படுறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. கான்ஷியஸ் மைண்ட், அன்கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு பல பிரிவுகள் இருக்குது. ரொம்ப டீட்டெயில்டாக போனால் மேலோட்டமாக, ஏன்னா ஏற்கனவே நிறைய வீடியோவில் நம்ம இதை பற்றி பேசிட்டோம், இருந்தாலும் மேலோட்டமாக ஒரு சின்ன விளக்கம். கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள், அதனுடைய விளைவுகள், நம்ம பார்க்கக்கூடிய ஐம்புலன்களால் உணரக்கூடிய விஷயங்கள், இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், அதை வைத்து ஒன்று உருவாக்கப்படுகிறது. அது பேர் தான் கான்ஷியஸ் மைண்ட், விழிப்புணர்வு மனநிலை. பேர்லேயே இருக்கிற மாதிரி இது விழிச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த மனநிலை செயல்படும். அதுதான் 90% நம்மளை வந்து இயக்குவதாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அந்த ஒரு மைண்டு தான் ரியல், உண்மை அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு மைண்டு தான் நம்மளுடைய மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு இது விழிப்புணர்வு மனநிலை. இப்போ இது தூக்கத்தில் செல்லுபடி ஆகாது. இப்போ நீங்கள் தூங்குறீங்க, உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியாது. அப்போ நீங்கள் யோசிப்பீங்களா இல்லையான்றது கூட உங்களுக்கு தெரியாது. அப்போவும் நம்ம யோசிக்கிறோம், அப்போவும் நம்மளுடைய மைண்டு வந்து செயல்படுது. எதன் மூலமாகனா அன்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ்னா விழிப்புணர்வு நிலை, வெளிப்பற்ற மனநிலை அப்படின்னு ஒன்று. இது வந்து நமக்கு மயக்க மருந்து கொடுக்குறாங்க. நமக்கு என்ன நடக்குது, நமக்கு உடம்பை கத்தி போட்டு மருத்துவர்கள் மருத்துவம் செய்யறதுக்காக ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க இல்லையா. நமக்கு ஒரு வழியும் தெரிவதில்லை, என்ன நடக்குதுன்னே தெரியும். மயக்கம் தெளிந்து எழுந்த பிறகு தான் நமக்கு என்ன நடக்குதுன்றது தெரியுது. அப்போ அந்த நிலை வரைக்கும் உள்ளது அன்கான்ஷியஸ் மைண்ட். இது ஒன்று பக்கம். சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆள் மனநிலை அப்படின்றது ஒன்று இருக்குது. இதுதான் மிக மிக முக்கியமானது. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரப்போகிறோம். சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் முன்ன சொன்ன அத்தனை கேள்விகளுக்கான விடை வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்க போது. நல்ல ஷார்ப்பாக வந்து கேளுங்க. இப்போ நம்ம கான்ஷியஸ் மைண்ட், விழிப்புணர்வு மனநிலையை தான் சிந்திக்கிறோம், செயல்படுறோம், அனுபவத்தையே ஏற்றுக்கிறோம், மைண்டில் பதிவு பண்ணுறோம், எல்லாமே அங்கே தான் நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அது வந்து தவறு. ஒரு விதத்தில் சரி, ஒரு விதத்தில் தவறு. என்ன? ஆமாம், கான்ஷியஸ் மைண்டு சொல்கிறதை கேட்டு தான் நம்ம செயல்படுறோம். அதுதான் வந்து அங்கே இயக்கமாக இருக்கிறது. ஆனால் அதை இயக்குவிப்பது எது? சப்கான்ஷியஸ் மைண்டு, ஆள் மனநிலை. இப்போ நீங்கள் ஒருத்தரை திட்டுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்களா, அப்போ எங்கே தப்பு, யார் மேலே தப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு உண்மை நிலை, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எல்லாமே தெரியும். அது பொய் சொல்லாது, அது உண்மையை வந்து மறைக்க தெரியாது, அது உண்மை இல்லாத விஷயத்தை ஏற்றுக்காது, அது வந்து பிரபஞ்சத்தோட இணைக்கப்பட்டது, அதுக்கு ரியலான உண்மையான விஷயம் என்னன்றது மட்டும்தான் அது உள்வாங்கிக்கும். பட் ஆனால் பல்வேறு காரணங்கள், அதை எக்ஸ்பிளைன் பண்ண போனோம்னா இந்த வீடியோ பெருசாகிடும். பல்வேறு காரணங்களால் அது அதை மறைச்சி வேறு ஒரு விஷயத்தை உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட், விழிப்புணர்வு மனநிலைக்கு அது சொல்லுது. அது மூளை வந்து அதுக்கு ஜிங்சாக் ஜால்ரா அடிக்குது, சப்போர்ட் பண்ணுது. அதுக்குள்ளே உள்ள டேட்டாவை எடுத்து ஆமாம் இப்படித்தான், அது சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு அதை நிரூபிக்க வரும்போது, சான்றுகளோட ஒரு விஷயம் வரும்போது அதை தான் வந்து நம்ம ஏற்றுக்குவோம். இப்போது நம்ம சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மறைக்கப்பட்ட விஷயம் சப்கான்ஷியஸ் மைண்ட் இல்லையா, இந்த காரியத்தை செஞ்சு முடித்தோடனே இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு சிந்தனை செதறினதா அதனுடைய சிந்தனைகள் வெளிப்படும் போது தான் நமக்கு அந்த உறுத்தல், மன இது. சில பேருக்கு அந்த மாதிரி நடக்காத போது அவங்க அதை பற்றி கவலையப்பட மாட்டாங்க, நான் செஞ்சது தான் கரெக்டு அப்படின்னு போய்கிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு வந்து அந்த விஷயம் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு கொஞ்சம் வீக்காக இருக்கும்போது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது, அது வந்து சிந்தனை சதறின விஷயங்களால் நமக்கு அந்த மன உணர்வு, அது மனசாட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அப்போ நமக்கு அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆள் மனநிலை என்ன உண்மையை எடுத்து வச்சிருக்கோ அதை நம்ம மறைக்காமல் அதுலேருந்து எடுக்க கற்றுக்கிட்டோம்னா, அது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த கான்ஷியஸ் மைண்ட், விழிப்புணர்வு மனநிலை அதை எடுக்க கற்றுக்குச்சுன்னா நமக்கு வெற்றி தாங்க. புரியல இல்லையா? இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஆள் மனநிலை நம்மை கட்டுப்படுத்தினால் நமக்கு 90% தோல்விகளே ஏற்படும். ஆள் மனநிலையின் கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட், விழிப்புணர்வு மனநிலை இல்லை நம்ம அப்படின்னு எடுத்துங்களேன். ஆள் மனநிலையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் போயிட்டோம்னா நமக்கு 90% தோல்விகள் தான் நடக்கும். சில டிசிஷன், சில விஷயங்கள் அங்கங்கே ஏதாவது வெற்றிகள் வந்து நம்ம கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே மாற்றி நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு இந்த ஆள் மனநிலை கொண்டு வந்தோம்னா, இல்லை வந்துருச்சுன்னா, நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு ஆள் மனநிலை வந்துருச்சுன்னா நமக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும், ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். நம்ம வெற்றி மேலே வெற்றி தான். தோல்வின்றதே நம்ம பார்க்கவே முடியாது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்போம். தோல்வின்ற வார்த்தையே என் டிக்ஷனரியில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறும். இது என்னங்க கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் இதை எப்படி பண்ணுறது, என்ன செய்யணும், எப்படி அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது, அது கண்ட்ரோல் வந்துருச்சான்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்படி 1008 கேள்விகள் வந்து உங்களுக்கு இருக்கு இல்லையா? சரி,
இப்போ வெற்றியாளர்கள் இந்த மாதிரியான விஷயத்தை தான் ரொம்ப கிளவராக தெளிவாக வந்து அவங்க பண்ணுறாங்க, அவங்கள அறியாமல், அதனால் அவங்க வெற்றியாளர் ஆகுறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வருது, ஒரு 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 சிக்கல் ஒன்று வருது, வெற்றி அடையிறதுக்கு ஒரு இடைஞ்சல்கள் வருது, நிறைய தடைக்கற்கள் தாண்டி தான் உங்களுக்கு சில சாதனைகளை செய்ய வேண்டும், சில விஷயம் அவங்க வாழ்க்கையில் உங்கள் கைக்கு கிடைக்கும். அப்படி எப்போவுமே அதுதான் இல்லையா, எதுவுமே ஈஸியாக கிடைச்சிடாது. அப்படின்றதுல வரும்போது அந்த பிரச்சனைகளையோ அந்த தடைக்கற்களையோ அந்த விஷயத்தையோ நீங்கள் அது உங்களுடையது அப்படின்னு ஏற்றுக்காம, அப்படின்னு நினைக்காம, வேறு ஒருவருடையது அது அப்படின்னு வந்து நீங்கள் எடுத்துக்கிறது. சிறந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு உடனடியாக வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை உங்களுக்கு தீராத வயிற்று வலியில் அப்படியே துடிக்கிறீங்க, வீட்டில் உள்ளவங்கலாம் பதறாங்க, இல்லை உங்களுக்கு ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம், திடீர்னு நெஞ்சை பிடிச்சி மூச்சு சுவாசம் விட முடியலன்னும் போது வீட்டில் உள்ளவங்க பதறாங்க, நீங்கள் பதறீங்க, அப்படியே எடுத்துகிட்டு போய் டாக்டர் உணர்ச்சிகளை கொட்டி அவர்கிட்ட எல்லாம் பண்ணுறோம் இல்லையா. இப்போ டாக்டருடைய பிஹேவியரை வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய பாடமாக இருக்கும். அவர் பதட்டம்லாம் ஆக மாட்டார், அமைதியாக இருங்க என்னென்னு பார்ப்போம் நான் படுக்க வச்சுட்டு நீங்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே இருங்க, என்னன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த இந்த சீனை வந்து காம் டவுன் பண்ணுவாங்க, அந்த அட்மாஸ்பியரை கூல் டவுன் பண்ணிவிட்டு நிதானப்படுத்தி அவரை படுக்க வச்சுட்டு என்னன்னு பார்ப்பாங்க. இல்லை ஆப்ரேஷன் பண்ணோன்னா ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போவாங்க, இல்லை அதற்கான முன்னேற்பாடுகள் பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் கலந்து ஆலோசிப்பாங்க. தெளிவாக நிதானமாக பதட்டம் இல்லாமல் எந்த உணர்ச்சிக்கும் ஆட்படாமல் அவங்க செயல்படும் போது அந்த உயிரை வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு 90% மேலே வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்படி தான் டாக்டர்ஸ் நம்மளை மாதிரியே அவங்க பிஹேவ் பண்ண முடியாது. அப்போ உணர்வுகள் மற்ற விஷயங்கள் அது எல்லாத்தையும் தூக்கி போடும்போது நம்ம திறம்பட அங்கே செயலாற்ற முடியும். இப்போ கிரிக்கெட்டில் மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தோனி அப்படின்ற ஒரு பெருமையாக பேசுகிறாங்க இல்லையா, அவரை நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா அவர் சைக்கலாஜிக்கலாக என்ன பண்ணுறாரு பாருங்கள். எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில், இந்தியா தோக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போதும் அப்படியே கொந்தளிப்பான உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது கூட அவர் கூலாக இருப்பார், அவர் ஸ்ட்ராட்டஜிஸ் யோசிப்பார், வேறு விஷயங்களை ட்ரை பண்ணுவார், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பார், ரொம்ப காமாக இருப்பார். அப்போ 90% அவருக்கு வெற்றிகள் அது தேடி தந்திருக்கு. அதனாலே அவர் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக ஸ்போர்ட்ஸ் மேனாக வந்து அவர் நம்மளால் லைக் பண்ணப்படுறாரு. இப்படி உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். உணர்வுகளுக்கு, ஒரு பிரச்சனையின் மூலமாக வரும் உணர்வுகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருந்தீங்கனாலே வெற்றி வந்து உங்களுக்கு கைகூடும். இது எப்படின்னா, அது நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுடைய தெரிஞ்சவங்க பாசத்துக்குரியவங்களோட பிரச்சனைன்ற உணர்வு இருக்கிற வரைக்குமே அதுக்குள்ளே ஏகப்பட்ட எமோஷன்ஸ், உணர்வுகள் வந்து அதுக்குள்ளே கலப்பதோடு மட்டுமல்லாமல் அது நம்மளையும் பாதிக்க வைக்கும். அதன் மூலமாக நம்ம அதுக்குள்ளேயே கடந்து உழல்வையுமே தவிர தீர்வை நோக்கி நம்மளால் யோசிக்கவோ செயல்படவோ முடியாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லுங்கள். சரி, இது புரியலன்னா இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். ஒரு 100 பேர் அடிச்சுக்கிறாங்க, அதுக்குள்ளே ஒரு 5 குழுக்கள் இருக்குது. 5 குழுவும் வந்து ஒருத்தர் எல்லாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது, எல்லாம் பேசிக்கிறாங்க, என்னென்னவோ நடக்குது, கேட்டிக்காக குழப்பமாக அங்கே நடக்குது. அந்த கூட்டத்துக்குள்ளே நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு யார் எந்த குழுவை சேர்ந்தவங்க, என்ன அவங்களோட ஐடியாலஜி, எதுக்காக சண்டை போடுறாங்க, எதுவுமே உங்களுக்கு தெரிய வராது. நீங்கள் அந்த கூட்டத்துலேருந்து கொஞ்சம் விலகி நின்று அப்படி தூரத்துலேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் யார் என்னென்ன குரூப்பு, அவங்க எதுக்காக சண்டை போடுறாங்க, என்ன பேசுகிறாங்க, யார் பேசுறது கரெக்டு தப்பு அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ண முடியும். இதே உங்கள் வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனியில் நின்றுட்டு அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 75% தெளிவாக வந்து உங்களுக்கு அது புரியும் இல்லையா, அங்கே என்ன நடக்குது அப்படின்றது ஒரு கண்ட்ரோலுக்கு வருது. அப்போது அதுக்கு உள்ளே போய் நம்ம மாட்டிக்கிட்டு உழல்றதை விட அதுலேருந்து வெளியே வருது. இதெல்லாம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கோட ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங். அதுனா அந்த இதுலேருந்து நம்ம வெளியே வரணும். வெளியே வந்துட்டு நம்ம யோசிக்கும் போது அதுக்கு வெளியே வரத்துக்கு என்ன பண்ணணும்னா, அந்த பிரச்சனை நம்மளது இல்லை அப்படின்னு நினைக்கும் போது, இது யாரோ ஒருத்தர் அந்த டாக்டர் மாதிரி, டாக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பேஷண்ட், அவர்கிட்ட தினம் வர 100கணக்கான 1000கணக்கான பேஷண்ட்டில் நீங்களும் ஒரு ஆள். அப்படி தான் அவர் வந்து இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ற அளவில் தான் அவங்க அதை எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த பிரச்சனை வந்து வேறு யாரோடையதோ, இதை நான் தீர்க்கக்கூடிய வல்லவன், பிரச்சனைகளை தீர்ப்பதில் நான் வல்லவன்றனால என்கிட்ட வந்திருக்கு, இது என்னன்றதை அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு விலகி நின்று நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது, எல்லா உணர்வுகளும், இந்த பிரச்சனைகளுக்குள்ள, இந்த தடைக்கற்களுக்குள்ளே இருக்கிற எல்லா உணர்வுகளையும் எமோஷன்ஸையும் தூக்கி வெளியே போட்டுட்டு வெறும் பிரச்சனையாக அதை பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக வந்து புரிஞ்சிடும். இதை இன்னொரு படி போய் மிகப்பெரிய உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி என்னால் இதை நிரூபிக்க முடியும். தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை வந்து இந்த வீடியோனோட இறுதியில் நான் சொல்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ வீடியோவில் நடுவில் இருக்கிற எந்த இதையும் மிஸ் பண்ணாமல் கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் அது வரும்போது இந்த வீடியோவே உங்களுக்கு ஒரு பயிற்சி வீடியோ மாதிரி.
உங்கள் மூளைக்கான அந்த பயிற்சியை நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வருவதற்கான அந்த பயிற்சியை தரும் வீடியோவாக கூட இது மாறும். ஸோ பொறுமையாக நிதானமாக உள்வாங்கி இதை வந்து பாருங்கள். சரி, இப்போ நாம ஒரு ட்ரிக் ஒன்று இப்போ சொல்லிட்டோம், உதாரணமும் சொல்லிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை நீங்கள் செயல்படுத்த எந்த அளவுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு புதிர் விளையாட்டு ஒன்று விளையாடுவோமா? இதை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் விளையாடுங்க. உங்களை சுற்றி எத்தனை பேர் வந்து வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவர்களாகவும் நம்ம சொன்ன இந்த ட்ரிக்கை அவர்களை அறியாமல் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அது வந்து பயன்படும். அந்த விதத்தில் வந்து வாங்க இப்போ அந்த டெஸ்ட்டு, அந்த இதுக்கு என்னன்றது, அந்த பயிற்சி என்னன்றதுக்கு நம்ம போகலாம். இப்போ 9 புள்ளிகளை நம்ம எடுத்துக்கிறோம். அதை இந்த மாதிரி 3 புள்ளிகளாக 3 வரிசையாக கோலம் போடுற மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். இப்போ விளையாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புள்ளிகள் அத்தனையும் 4 கோடுகளால் இணைக்கணும். இந்த புள்ளிகள் அத்தனையும் இணைக்க வேண்டும். அது 4 கோடுகள் நீங்கள் போடுவதன் மூலமாக இணைக்கணும். 4க்கு மேலே கோடுகள் போடக்கூடாது. போட்ட கோட்டின் மேலே திரும்ப போடக்கூடாது, திரும்ப வரக்கூடாது. எந்த ஒரு புள்ளியும் விடுபடக்கூடாது அப்படின்றது கண்டிஷன் வச்சுங்க. இதில் அத்தனை புள்ளியும் இணைக்கணும். 4 கோடு தான் போடணும். போட்ட கோட்டுக்கு மேலேயே திருப்பி வரக்கூடாது. இந்த 4 கண்டிஷனில் இப்போ இந்த வீடியோவை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒரு பேப்பர் பேனா எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், 4 கோடுகளில் இது அத்தனை புள்ளியும் இணைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அதை செக் பண்ணி முடிச்சிட்டீங்க, அந்த பயிற்சியை பார்த்துட்டீங்க. இதில் எத்தனை பேரால் இதற்கான விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ நம்ம அதுக்கான விடை வந்து சொல்லுவோம். இப்போது முதல் கோடு வந்து இந்த படத்தில் காமிக்கிற பாருங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. குறுக்கால உள்ள டயகனலி உள்ள அந்த 3 புள்ளிகளை இணைக்கிற மாதிரி ஒரு கோடு வந்து இப்படி ஆரம்பித்து அங்கே போய் முடிக்கிறோம். ரைட்டா? இப்போ அந்த முடித்த இடத்துலேருந்து கிடைமட்ட கோடு ஒன்று போடுறோம். அது மிச்சம் இருக்கிற 2 புள்ளிகளை, அந்த முதல் வரிசையில் உள்ள 2 புள்ளிகளை இணைப்பதாக இருக்கும் இல்லையா, அந்த புள்ளிகளை இணைச்சதோடு நிப்பாட்டாமல் அந்த கோடை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியே கொண்டு போங்க. இதுதான் மெயினான ட்ரிக், அவுட் ஆஃப் த பாக்ஸ். இந்த புள்ளிகளை இணைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா அந்த புள்ளிகளுக்குள்ளேயே தான் நம்ம கவனம் இருக்கும். அன்கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் வந்து நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுக்கும். கான்சியஸ் மைண்டு பிரெயினில் உள்ள பேட்டர்ன், நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பண்ணோம் இல்லையா, அதில் உள்ள பேட்டர்னால் பாதிக்கப்பட்டு நமக்கு அதனோட ஃபைல்ஸை கொடுக்கும்போது அந்த புள்ளிகளுக்குள்ளேயே யோசிக்கிற மாதிரி தான், அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே இருந்து நம்ம உழல்ற மாதிரி தான் நம்மளை வந்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம அந்த கூட்டத்தில் இருந்து விலகி வந்து, கூட்டம் சண்டை போடுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கூட்டத்திலேருந்து விலகி வந்து நின்று பார்க்கும்போது தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த புள்ளிகளை விட்டு வெளியே நம்ம எங்கேயுமே அந்த கண்டிஷன் போடல, புள்ளிகளை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு. அப்போ புள்ளிகளை விட்டு வெளியே அந்த பேப்பரில் அவ்வளோ பெரிய இடம் இருக்குது பாருங்கள், அதெல்லாமும் நம்ம விளையாடுறதுக்கான தளம் தான், விளையாடுறதுக்கான இடம் தான். அப்போது அந்த பிரச்சனையிலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வரணும். அந்த புள்ளிகள்லேருந்து வெளியே வரையும் வர்ற மாதிரி அந்த கோடை போட்டுங்க. இப்போ அடுத்த கோடு பாருங்கள், இந்த 2 புள்ளிகளை இணைக்கிற மாதிரி போடுறோம். அங்கேயும் அந்த புள்ளிகளோடு நிப்பாட்டாமல் அந்த கோட்டை வெளியே வரையும் கொண்டு வந்துட்டு திரும்பவும் கடைசி 4வது கோட்டை வந்து இந்த புள்ளிகளை இணைக்கிற மாதிரி போட்டிங்கன்னா இப்போ 9 புள்ளிகளும் இணைஞ்சிரும். 4 கோடு தான் போட்டிருக்கோம். இதில் ட்ரிக் என்னென்னா, அந்த புள்ளிகளை விட்டு 2 கோடுகளை வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் நம்ம இணைச்சி கொண்டு வரும்போது 4 புள்ளிகளில் இதை போட முடியுது. உங்களில் எத்தனை பேர் இதை வந்து போட்டிருக்கீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரி, இந்த சேலஞ்ச், இந்த விளையாட்டு, இந்த புதிர் விளையாட்டு இதோட நின்று போயிடுச்சான்னா இல்லை. இப்போ உங்களுக்கு அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த கேமில் உள்ள ட்ரிக்கு, அந்த சீக்ரெட் என்னன்றதும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதை அடுத்த லெவலுக்கு வந்து இப்போ நான் கொண்டு போகிறேன். எந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன்னு அடுத்த டெஸ்ட்டு. இப்போ இதே விளையாட்டு தான், இதே 9 புள்ளிகள் இதே மாதிரி அமைப்பில் இருக்குது. இதை 4 கோடுகள் இல்லை, 3 கோடுகளில் இணைக்கணும். கோடுகளை எடுக்கக்கூடாது, போட்ட கோடு மேலேயே போடக்கூடாது. அதே கண்டிஷன் சப்ளை. இப்போது 4க்கு பதிலாக 3 கோடுகளில் இதை இணைக்க முடியுமா? சேலஞ்ச் ஃபார் யூ. இதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை திரும்ப வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டோம், ஃபஸ்ட்டு சீக்ரெட் என்னன்னு சொல்லிட்டோம். அந்த ஆங்கிள்லேயே இப்போ நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா இதுக்கான விடையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். 3 கோடுகளால் இதை இணைக்கணும். சரி, இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இதுக்கான விடை வந்து இப்போ நம்ம சொல்ல தயாராகிறோம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற படத்தை பாருங்கள். ரெட் கலரில் போட்டிருக்கிறது தான் அந்த 3 கோடுகள் Z மாதிரி வருது பார்த்தீங்களா. அப்போது முதல்ல ஒரு கோணத்தில் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கோணத்தில் கிராஸ் கோடாக அதை போட்டு
திருப்பியும் ஜிக்ஸாக்காக திரும்பவும் கிராஸ் கோடாக போட்டு கீழே அதே மாதிரி கிராஸ் கோடாக 3 கிராஸ் கோடுகள் மூடுவதன் மூலமாக நம்ம இந்த 9 புள்ளி புள்ளிகளுக்கு வெளியிலேருந்து ஆரம்பிக்கிறோம், புள்ளிகளுக்கு வெளியில் போகிறோம், திரும்ப புள்ளிகளுக்கு வெளியில் போகிறோம், புள்ளிகளுக்கு வெளியில் போகிறோம், புள்ளிகளுக்கு வெளியில் போகிறோம். இந்த டெக்னிக் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், மேத்தமேட்டிக்கல் திங்கிங், இது இப்போ உங்கள் மூளைக்கு ஒரு பயிற்சியை கொடுத்துருக்கோம். உங்கள் மூளை ஒரு புதிய விஷயத்தை இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட அடுத்த லெவலுக்கும் போகும்போது ரிப்பீட்டட் பேட்டர்னில் போகும்போது அது ஆட்டோமைசேஷன், ஆட்டோமேட்டிக்காக மாற்றுவதற்கான உங்கள் மூளையுடைய செயல்படும் விதத்தை ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போ வேறு மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கோம். சரி, இன்னும் அடுத்த லெவல், இந்த புதிர் விளையாட்டு இதோட முடியல, அடுத்த லெவலுக்கு போகிறோம். அடுத்த லெவல் என்னங்க அப்படின்னா, இந்த 9 புள்ளியையும் ஒரே ஒரு கோட்டால் இணைக்கணும். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல? ஏதோ 3-4 கோடு நீங்கள் 3 கோடு நீங்கள் பண்ணிட்டோம். அப்போ ஒரே ஒரு கோட்டில் எப்படி சார் 9 புள்ளிகளையும் இணைக்க முடியும் அப்படின்னா, இங்கே தான் ரியல் சேலஞ்ச். நீங்கள் அந்த லெவல் அந்த நம்ம சொன்ன அந்த ட்ரிக்கினுடைய ஹையர் லெவலில் இருந்தீங்கன்னா பளிச்சுன்னு உங்களுக்கு இதை செய்து காட்ட முடியும். நிறைய பேரால் செய்தும் காட்டியிருக்காங்க, செய்யவும் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அப்போ உங்களுடைய மூளை எந்த அளவுக்கு பழைய பேட்டர்ன்லேயே உங்களுக்கு செயல்படுதுன்னா, இதை கேட்டவுடனே உங்களுக்கு முடியாது அப்படின்றது எண்ணம் ஃபஸ்ட்டு பளிச்சுன்னு வந்திருக்குமே. அப்படி வந்ததுன்னா அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்லி மூளை சப்போர்ட் பண்ணி கான்ஷியஸ் மைண்டு உங்களுடைய செல்ஃபுக்கு சொல்லி உங்களை உணர வச்சு பதற வைக்குது. ஐயோ 1 கோடில் போட முடியாது அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம தோனி மாதிரியோ இது மாதிரியோ கூலாகி உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காம எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, இது ஒரு பிரச்சனை, இதுக்கு தீர்வு இருக்குது, அது கண்டுபிடிக்கணும், அது கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை நான் சொல்லவும் போகிறேன் இல்லையா, அப்போ இது ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு உட்காந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். சரி, இப்போ இந்த வீடியோவை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். அதற்கான விடையை இப்போ நான் சொல்கிறேன். இப்போது இந்த பேப்பரில் நான் செய்து காட்டுறேன் பாருங்கள். இந்த 9 புள்ளியையும் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோமா, இதுதான் அந்த 9 புள்ளி அந்த இதில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் எல்லாமே வேறு மாதிரியும் நீங்கள் அதை பண்ணலாம். திங்க் பண்ணிவிட்டு அது எப்படி பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஒரு வழிமுறையை நான் சொல்லி கொடுக்குறேன். இது ஒன்று தான் விடைன்றது கிடையாது. இப்போது இதனுடைய அந்த 3 வரிசை இருக்குது இல்லையா, அந்த வரிசையை இப்போ நம்ம படத்தில் காமிக்கிற மாதிரியே, நான் செய்து காமிக்கிற மாதிரியே அதை 3ஐயும் இணைக்கிற மாதிரி ஒரு மடிப்பு அந்த காகிதத்தில் மடிங்க. அதே மாதிரி முதல்ல இருக்கிற அந்த ரோ அதனுடைய அந்த 3 புள்ளிகளையும் இணைக்கிற மாதிரி ஒரு மடிப்பு ஒன்று மடிங்க. இப்போ 2 மடிப்பு அந்த காகிதத்தில் பண்ணியாச்சா, இந்த 2 மடிப்பையும் எடுத்துகிட்டு நடுவில் உள்ள அந்த 3 புள்ளி இருக்கு இல்லையா, அந்த ரோ அதை அதில் படுற மாதிரி இது 2ஐயும் ஒன்றா வச்சு, இப்போது அந்த இடத்துல 3 புள்ளிகள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். இந்த மடிப்பையும் அந்த மடிப்பையும் எடுத்துகிட்டு நடுவில் உள்ள அந்த ரோலை வச்சு இந்த பேப்பரை அப்படியே சமப்படுத்திக்கிங்க. இப்போ நடுவில் வைக்கும்போது மெல்லீஸாக அதில் ஒரு கேப்பு, அந்த நடுவில் உள்ள அந்த 3 புள்ளிகளில் ஒரு சிறிய பகுதி தெரிகிற மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு நீங்கள் அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் ஸ்கெட்சு மாதிரி ஒரு பேனாவை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த 3 புள்ளிகள் தான் இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியும், அதை இணைக்கிற மாதிரி ஒரு கோடு போடுங்க. நம்ம கோடு மேலே ஏன் கோடு போட்டிருக்கோன்னா, அது அழுத்தமாக இருக்கணும், சரியாக வரலன்றதுக்கு, சரியாக கோடு விடலன்றதுக்காக போடுறோம். நீங்கள் ஒரு முறை ஒரு கோடு போட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த காகிதத்தை விரித்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள 9 புள்ளிகளும் ஒரே ஒரு கோடு தான் போட்டிருக்கீங்க, உங்களால் இணைக்க முடியும். இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுக்குறேன். ஒரு உருளை ஒன்று எடுத்துக்கோங்க, ரோலு, அது மேலே இந்த பேப்பரை சுற்றிக்கிங்க. இப்போது ஒரு புள்ளியில் ஆரம்பித்து இது ஒரு கோடு போட்டுக்கிட்டே வாங்க. அப்புறம் அடுத்த ரோவில் வரும்போது அடுத்த ரோவில் உள்ள புள்ளிகளுக்கு வந்துடுங்க, அதை இணைச்சிட்டே வாங்க. அடுத்த ரோவில் உள்ள புள்ளிகளை இணைச்சிட்டே வாங்க. இப்போ பேப்பரை பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 புள்ளிகளும் ஒரு கோட்டிலே இணைஞ்சிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை நான் செஞ்சு காமிக்கல, நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி ஏகப்பட்ட சொல்யூஷன்ஸ் இதுக்கு இருக்குது. நான் ஒன்று தான் சொல்லியிருக்கேன், இன்னொன்று டிப்ஸு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்க இதுதான் பயிற்சி. இந்த மாதிரியான பயிற்சிகளை பண்ணும்போது நம்ம சொன்ன அந்த ட்ரிக்கினுடைய எஃபெக்ட் உங்கள் மூளைக்கு இதை திரும்ப 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 பண்ணும்போது அது உங்களுக்கு வந்துடும். சரி, இப்போது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுனுடைய விஷயத்தை எப்படி நம்ம மூளைக்கு கற்றுக் கொடுப்பது அப்படின்றத பற்றி அடுத்த இதில் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சிறு வயசுலேருந்தே நமக்கு சொல்லி 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 பயிற்சி பண்ணி 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 ட்ரெயின் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு இது ஈஸியாக மூளை அடாப்ட் பண்ணி அப்படியே பண்ணும்போது நம்ம ஸ்மார்ட் ஆள், ப்ரில்லியண்ட்டான ஆள், இன்டெலிஜென்ட்டான ஆள், திறமையான ஆளுன்றதை ஈஸியாக பேர் வாங்கிடும், வெற்றிகளும் ஈஸியாக குவிய முடியும்.
அப்படிப்பட்ட உதாரணத்திற்கு இந்த சின்ன வயசில் சொல்லித்தர வேண்டிய கதைகள் மூலமாக இதை வந்து மைண்டில் ஏற்றுறது தான் ரொம்ப 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 ஈஸி மெத்தட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கதை வந்து இங்கே சொல்கிறேன். ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து ஒரு கதை ஒன்று பார்ப்போம். எப்படிப்பட்ட கதைகளை வந்து சொல்லலாம் அப்படின்னு. அந்த ஊரில் ஒரு இளைஞன், அவனுக்கு வந்து தான் மிகப்பெரிய அறிவாளி, தான் மிகப்பெரிய திறமைசாலி, புத்திசாலி அப்படின்னு நினைப்பு, உண்மையும் கூட. அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. இந்த உலகம், இந்த சொசைட்டி என்னை பயன்படுத்திக்கலையே அப்படின்ற ஆதங்கத்தில் வெறுமையிலையும் ஒரு இதில் இருக்கான். என்னைக்காவது நமக்குன்ற ஒரு காலம் வரும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன ஆசைன்னா, அந்த ராஜாவுடைய ராஜாங்கத்தில் அரசு வேலையில் அவருக்குடைய மந்திரி சபையில் மந்திரியாக வந்து வேலை செய்யணும், என்னுடைய திறமைக்கு அதுதான் சரியான வேலை அப்படின்னு வந்து அவன் நினச்சிட்டு இருக்கான். அவங்க அப்பாட்ட சொல்லும்போது, நம்மளே வறுமையில் இருக்கிறோம், அன்னாடங்காட்சியாக இருக்கிறோம், நம்ம எப்படா ராஜா கிட்ட போய் பேச முடியும், நம்மளை எப்படா வந்து ராஜா வந்து மந்திரியாக வந்து சேர்த்துக்குவார், இதெல்லாம் ஆகிற காரியம் இல்லை, ஏதாவது குழப்ப பாரு, இல்லை விவசாயத்தை பாரு, இல்லை ஆடு மாடு மேய், இல்லை வேறு ஏதாவது படிச்சுட்டு என்னத்தையாவது ஒன்று பண்ணு, இந்த ஆசைகள் எல்லாம் விட்டுடு அப்படின்னு அவங்க அப்பா திரும்ப திரும்ப சொல்கிறார். ஆனாலும் இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஆயிடுவோம் அப்படின்ட்டு. அப்போது ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் இப்போ ராஜாவை போய் பார்த்துருவோமே, நேராக போய் ட்ரை பண்ணுவோம், கிடைச்சா இது, இல்லைன்னா முயற்சி பண்ணாமல் இருக்கிறது, முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ராஜாவை பார்க்கறதுக்காக அவன் போய்கிட்டு இருக்கான். இப்போ வழியில் வந்து ஒரு பெரிய பாறாங்கல் ஒன்று வந்து அந்த பாதையில் கிடக்குது. இப்போ அந்த வழியாக போகிறவங்க எல்லாருமே அந்த பக்கம் சுற்றி போகிறாங்க, இல்லை இந்த தேரில் வர்றவங்க, குதிரை இதில் வண்டியில் வர்றவங்க அந்த பக்கம் திருப்பிட்டு போய் வேறு ரூட் எடுத்து போகிறாங்க. இப்படி போகிறவங்க எல்லாருமே திட்டிக்கிட்டே போகிறாங்க, இந்த ராஜா சரியில்லை, இந்த சொசைட்டி சரியில்லை, இந்த ஊரில் நிர்வாகம் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, எப்படி பாரு ஜனங்களுக்கு இடையூறான விஷயங்கள் எவ்வளோ நடக்குது அப்படின்னு சொல்லி புலம்பலும் அவங்க வந்து குறை சொல்லுவதுமாகவே அவங்க போய்கிட்டு இருக்காங்க. யாருமே அந்த கல்லை எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டு பாதையை கிளியர் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து யாருக்குமே வரவே இல்லை. சரி, இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். அந்த ராஜாவுக்கு ஒரு எண்ணம் ஒன்று வருது, நம்ம எப்படிப்பட்ட அரசாங்கம் நடத்துகிறோம், நம்மளுடைய அரசாங்கத்தில் ஜனங்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறாங்க, திறமையானவர்களாக இருக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ரொம்ப மூளையை கசக்கி அவன் ஒரு ஐடியா பண்ணுறான். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல போட்டு போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணோன்னா இதை வந்து யார் எடுத்து அப்புறப்படுத்துகிறாங்க, இதனால் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல, கஷ்டம்தான். அடுத்தவங்க போகிற மாதிரி நமக்கு என்ன வந்ததுன்னு தான் எல்லாரும் போவாங்க. இப்போ அடுத்தவங்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை கிளியர் பண்ணி விட்டு பொதுநல மனப்பான்மையோடு இருக்கிறவங்க யார், அவங்களுக்கு ஒரு சன்மானம் கொடுக்கணும், நம்மளும் வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாறாங்கல் அங்கே போட்டு வைக்கிறான். ஒரு வீரனை வந்து அந்த பக்கம் ஒளிஞ்சு நின்று புதர்லேருந்து பார்க்கறதுக்கு சொல்கிறான். அதுக்குள்ளே ஒரு ஓலைச்சுவடியும் இருக்குது. இது ஃப்ளாஷ்பேக். சரி, இப்போ அந்த இளைஞன் வந்து வந்துட்டு இருக்கவன் அந்த கல்லை பார்க்குறான். எல்லாரும் இப்படி இருக்கிறத பார்த்தவொன்னா அவன் என்ன பண்ணுறான், அந்த கல்லை எடுத்து நகர்த்தி அந்த பக்கமாக உருட்டி விடுறான். உருட்டி கஷ்டப்பட்டு தள்ளி அந்த பக்கம் உருட்டி விட்டோன்னு பார்த்தா அதுக்கு கீழே வந்து ஒரு ஓலைச்சுவடி ஒன்று இருக்குது. அந்த ஓலையை எடுத்து படிக்கும்போது, இந்த கல்லை நகர்த்தி இந்த பாதையை சுத்தம் செய்து போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாத விதத்தில் செய்பவர்களுக்கு ஒரு பரிசு, அரசனுடைய பரிசு, ஒரு பொன்முடிப்பு உனக்காக காத்துட்ருக்கு அரசன் அப்படின்னு போட்டு அந்த ஓலை இருக்குது. திரும்பி பார்த்தா அந்த வீரன் ஒருத்தன் வரான், அவனுக்கு ஒரு பண முடிப்பை வந்து பொன் முடிப்பை வந்து அவன்கிட்ட கொடுக்குறான், இது ராஜாவுடைய அன்பளிப்புன்னு. அந்த இளைஞன் ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சுட்டு அவன் சொல்கிறான், இது வேண்டாம் எனக்கு அப்படின்றான். ஐயோ, இது அரசன் வந்து இந்த செயலை செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க சொல்லியிருக்காரு, நீ அரசனுடைய இதை வந்து மீறுற மாதிரி இருக்கும்னு. இல்லை எனக்கு வேண்டான்னு, இது அரசனுடைய வார்த்தையே, அந்த காலத்துலலாம் அரசனுடைய வார்த்தைன்றது சட்டம் மாதிரி, சட்டத்தை மீறுறதுக்கு சமம், அதனால் யாருமே மீற மாட்டாங்க. அப்போ நீ மீறுறது இது ராஜாவுக்கு தெரிஞ்சதுன்னா பெரும் கோபம் கொண்டுருவார், இது நீ வாங்கிக்கோ, நீ வாங்கி வேறு யாருக்கிட்டையாவது கூட கொடுத்துக்கோ, ஆனால் நீ இதை வாங்கியே ஆகணும்னு அவன் கம்பல் பண்ணுறான். இல்லை இது நான் வாங்க மாட்டேன், இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் ராஜாட்டே கொடுன்னு. இப்போ ராஜா கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது, ஏன் தலையும் அவர் வந்து கொய்துருவார், அதனால் வந்து நான் போய் சொல்ல மாட்டேன், வேணா நீ வா, நீ வந்து ராஜா கிட்ட நீயே சொல்லி இதை வந்து அவர்கிட்டயே வந்து திருப்பி கொடுத்துரு, இதில் என்ன சம்மந்தப்படுத்தாத, நான் வந்து புள்ள குட்டிக்காரன், எனக்கு குடும்பம் இருக்குது, என்ன வந்து இதில் பண்ணாத அப்படின்னும்போது, சரி அப்படின்னா நானே சொல்லிடுறேன், நான் ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போ. இப்போ அவனுடைய ட்ரிக் என்னென்னா, ராஜாவை போய் மீட் பண்ணோம். இப்போ இந்த சன்மானத்தை வாங்கிட்டு போயிட்டான்னா அது ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருஷத்துக்கோ அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு இந்த செல்வம் காலி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அப்புறம் பிரயோஜனம் இல்லை இல்லையா. அவனுடைய என்னன்னா, ராஜாவை மீட் பண்ணாதான் நான் அவர்கிட்ட வேலை கேட்க முடியும். அப்போ ஒரு இவ்வளோ பெரிய நல்ல ஒரு விஷயத்தோடு போய் ராஜாவை பார்க்கும்போது இது ஈஸியாக முடியறதுக்கு வாய்ப்பு பண்ணும்போது அவனுடைய பிரெயின் அவுட் ஆஃப் பாக்ஸில் திங்க் பண்ணி, இதை வாங்குவதை விடவும்
அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறான். இதை வேணான்னு சொல்லும் போது தான் அவர் ஏன் வேணாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ பொண்ணுக்கும் பொருளுக்கும் மதிப்பளிக்காதவன், ஆசைப்படாதவன், இவன் வந்து ரொம்ப பேஷனாக இருக்கான், ரொம்ப விருப்பமாக இருக்கான், மனதளவில் ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்கிறான் இந்த வேலையில் சேர்வதற்கு அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை வந்து ராஜா கிட்ட உருவாக்கும். அப்படின்ற நிறைய விஷயங்களை அதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்தையும் பிளான் பண்ணி டக்குன்னு வந்து அவன் அவுட் ஆஃப் பாக்ஸில் திங்க் பண்ணி அதை சொல்கிறான். அதன் மூலமாக ராஜாவுடைய அறிமுகம் வந்து அவனுக்கு கிடைக்குது. கதையில் லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது, இது சிறுவர்களுக்கு சொல்லக்கூடிய கதை தான். அந்த பருவத்தில் உள்ளவங்க இதை இன்ட்ரெஸ்டாக வந்து கேட்டுட்ருப்பாங்க. ராஜா கிட்ட போகும்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு கோவப்படுறாரு, ஏன் இதை வேணான்னு சொல்கிறேன்னு. இப்போ அவன் சொல்கிறான், சீனத்து பழமொழி ஒன்று இருக்குது, பசிச்சவனுக்கு மீனை கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும், அதுதான் சிறந்தது அப்படின்றது. இப்போ நீங்கள் எனக்கு மீனை கொடுக்குறீங்க, அது வேணாம், மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறது தான். அப்போது அவருக்கு ராஜாவுக்கு பளிச்சுன்னு ஒரு விஷயம், என்னடா இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து தெரிஞ்சு வச்சுட்டு டக்குன்னு சொல்லிட்டானே, இவ்வளோ திறமையானவனா அறிவானவனா இருக்கிறானே. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் அடுத்ததை சொல்கிறான், எனக்கு உங்கள் ராஜாங்கத்தில் எனக்கு ஒரு வேலை வந்து கொடுங்க, அதுக்காக தான் நான் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கும்போது தான் இடையில வந்து இது நடந்தது அப்படின்னு. அப்படியா, என்ன வேலை வேணும் உனக்கு அப்படின்னு. இப்போ அங்கே உள்ள மந்திரிகள் அந்த மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. இவன் வந்து என்னடா வந்தவுடனே திடீர்னு அரசாங்க வேலை உத்தியோகம் கேட்டு டக்குன்னு வந்து ராஜாவை வந்து அப்படி கார்னர் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிகளுக்கெல்லாம் கோவம் வருது. இவன் புத்திசாலியாக இருக்கிறான், இதுவாக இருக்கிறான், இவன் வரக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றதுல ஆரம்பத்திலேயே அந்த ஒரு என்மிட்டி, அந்த ஒரு முன்பகையை வந்து வந்து உருவாக்கிடுறான். இப்போ வந்து அவங்களாம் கேட்குறாங்க, இல்லை இந்த பொற்காசுகளை வாங்கிட்டு நீ கிளம்பு, அரசாங்க உத்தியோகம்லாம் இல்லை, அதுக்கான பயிற்சிகள் இருக்குது, அதுக்கான தேர்வு முறை இருக்குது, அதிலெல்லாம் அந்த இதில் வந்து நீ கலந்துக்கிட்டு அதிலெல்லாம் தேர்வாகி நீ வரணும் அப்படின்னும் போது ராஜா சொல்கிறாரு, இருங்க, இல்லை அவன் என்ன சொல்கிறான்றதை கேட்போன்னும் போது அவன் வந்து சொல்கிறான், எனக்கு உங்கள் மந்திரி சபையில் மந்திரி ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். மந்திரிகளுக்கெல்லாம் உச்சகட்டமாக கோவம் வந்துடுது, கண்டபடிக்கு திட்டுறாங்க, பேசுகிறாங்க, ஒரே கச்சாமச்சான்னு ஒரே பேச்சாக இருக்குது. ராஜா திரும்ப அடக்கிட்டு, பாருப்பா, மந்திரி பதவி அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை, இது வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க, அதுக்காக அவங்கள தன்னைத்தானே நிரூபித்து இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க. அப்போ உண்மையில எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையும் நிரூபணமும், நீ அதுக்கு தகுதியான ஆள் அப்படின்ற விஷயமும் எனக்கு நீ நிரூபித்த பிறகுதான் நான் அவனை வந்து அங்கே போட முடியும். அது இல்லாமல் ஏற்கனவே அனுபவஸ்தர்கள் இருக்காங்க, இது வந்து ஒரே குழப்பமாயிடக்கூடாது. இருந்தாலும் உன் ஆசையை நான் வந்து ஒரு விதத்தில் பூர்த்தி பண்ணுறேன். இந்த ராஜாங்கத்தில் நீ ஒரு பாதுகாப்பு வீரனாக நீ சேரு, அந்த வேலையில் இருந்துக்கிட்டே படிப்படியாக முன்னேறி உன்னுடைய திறமையும் அறிவையும் காமிச்சு நீ வந்து அந்த மந்திரி பதவிக்கு நீ வந்துக்கோ. அதில் யாரும் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் பண்ண மாட்டாங்க, எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவனை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு இப்போதைக்கு அதை ஒத்துக்கிட்டு ராஜாவோட பக்கத்தில் இருந்தால் தான் அடுத்தடுத்து ஏதாவது பண்ணி நம்ம பண்ண முடியும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுறான். ஒரு 2 நாள் போது ராஜா அந்த வழியாக அந்த வீரனுக்கு எங்கே வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த வழியாக வந்து அரண்மனையில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த வீரன் வந்து உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே கூட இருந்தவர்களுக்கெல்லாம் ஆத்திரம் வருது, மந்திரிகளுக்கெல்லாம் கோபம் வருது. படைத்தளபதி வந்து கத்தியை உருவி அவனை வெட்டுறதுக்கே போகிறாரு, என்ன செய்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ராஜா எல்லாரையும் தடுத்துட்டு வாங்க போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படியே கூட்டிகிட்டு போகும்போது அவனோட உடை வாள், இந்த வாள் ஒன்று கத்தி ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை உருவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு மரக்கத்தி அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி அவனுடைய நிஜ வாளை உருவிட்டு அந்த இடத்துல ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கத்தியை வந்து வாளை வந்து அந்த இடத்துல சொருவி வச்சுட்டு எல்லாம் வந்துடுறாங்க. மறுநாள் ஆகுது, அவனை வந்து கூப்பிட்றாரு அரசவைக்கு. அதுக்கு முன்னாடியே அவனுக்கு தெரிஞ்சிருது, நம்மளுடைய உடை வாழை எடுத்துகிட்டு மரக்கத்தியை வந்து வச்சுருக்காங்க, அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்குங்க, யாருக்கோ இது தெரிஞ்சிருக்கு, நம்ம ஏதோ தூங்குனது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் ராஜா கூப்பிட்ருக்கிறாரு. எல்லாத்தையும் யோசிச்சுட்டே அவன் வந்து அரசவைக்கு வர்றான். அப்போ வந்து அவனை நிற்க வச்சுட்டு மந்திரிகளை பார்த்து சொல்கிறாரு, நேற்று கடமையிலிருந்து ஒரு வீரன் கடமை தவறிவிட்டான், அது மிகப்பெரிய அரசாங்க குற்றம். கடமையில் இருக்கும்போது அவன் உறங்கி விட்டான், கடமையை சரியாக செய்யாமல் அலர்ட்டாக இருக்காமல் பாதுகாவலான் என்ற பேருக்கே களங்கம் விளைவிச்சிட்டான். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னும் போது மந்திரிகளுக்கெல்லாம் தெரியும் இல்லையா, இவன் தான் அது அப்படின்ட்டு அவனுடைய கரங்களை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கோரஸாக சொல்கிறாங்க. உடனே ராஜா வந்து இந்த வீரனை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி கடமை தவறி அந்த வீரனுடைய கரங்களை வெட்டிடலாமா அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கு வேறு வழியே தெரியல, ஆமான்னு சொல்றதை விட சரின்னு சொல்லி தலையாட்டிடுறான். அவர் ராஜா இல்லையா, அதனால அவரும் அவுட் ஆஃப் பாக்ஸில் வேறு விதத்தில் இவனை செக் பண்ணுறதுக்காக வேறு விதத்தில் வந்து திங்க் பண்ணி அவர் என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்தில் உள்ள வீரனை காமிச்சு இவன் தான் அந்த கடமையிலேருந்து தவறினவன், அரசாங்க குற்றம் பண்ணவன், அவனுடைய கரங்களை உடனடியாக வெட்டு 2 துண்டாக அப்படின்னும் போது இவனுக்கு வந்து ஐயோ நம்ம
பனிஷ்மெண்ட் ஆனால் பரவாயில்ல, தப்பு செஞ்சது நம்ம தண்டனைக்குள்ளானது பரவாயில்ல, எவனோ ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தா அவனோட கரங்களை வெட்ட சொல்கிறாரு, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அவனுக்கு ஃப்ளாஷில் ஒரு விஷயம் அவனோட மைண்டில் வருது. இப்போ நம்மளாக இருந்தால் அங்கே என்ன சொல்லுவோம், அவன் என்ன சொன்னான், அங்கே தான் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங், அங்கே தான் இந்த மொத்த வீடியோவுக்கான அந்த சீக்ரெட்டு, இந்த குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய அந்த விஷயத்தின் மூலமாக இந்த விஷயத்தை அவங்க பிரெயினில் எப்படி சிறுக சிறுக கொண்டு போய் பேட்டர்னாக சேர்க்கறது அப்படின்றது. அப்போ அவன் என்ன சொல்கிறான், ராஜா நீங்கள் சொல்வது உண்மை என்றால், நீங்கள் தீர விசாரித்து தான் இந்த முடிவுக்கு வந்துக்கிறீங்க அப்படின்றது உண்மை என்றால், இந்த மந்திரிகள் சொல்வதெல்லாம் உண்மை என்றால், அவன் சத்தியமாக நிஜமாக உண்மையாக அவன் கடமையில் இருக்கும்போது அரசாங்க குற்றம் பண்ணி தூங்கி இருந்தால் நான் அவன் கரங்களை இப்போவே வெட்டுறேன், அது வெட்டுப்படும். ஆனால் நீங்கள் சரியாக விசாரிக்காமலையோ இல்லை இவர்கள் அவதூறாக சொல்வதாலேயோ பொய்யான ஒரு பழியை அவன் மேலே சுமத்தி அவனை தண்டனைக்குள்ளானவனாக நீங்கள்லாம் சேர்ந்து ஆக்குனீங்கன்றது உண்மை சத்தியம் என்றால், என்னுடைய வாள் மரத்தாலான வாளாகி அவன் கையை வெட்டாது. மர வாளாகி கத்தின்றது மரத்தாலான பொம்மை கத்தி மாதிரி ஆகி அவனுடைய கரங்களை வெட்ட இயலாமல் போகும். அப்படி இது என்னுடைய சத்தியமான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை உருவுறான். அது ஆல்ரெடி மரக்கத்தி தான் வச்சிருக்கிறாங்க இல்லையா, மரக்கத்தி வருது. இப்போ பாருங்க ராஜா, அவன் குற்றமற்றவன், அவன் தவறு செய்யலை, அதனால தான் என் கத்தியே மரக்கத்தி ஆயிடுச்சு அப்படின்னோடனே இங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்கு ஜனங்களுக்கு எல்லாம் இது வருது, அப்படியே கொந்தளிக்கிறாங்க, கத்துறாங்க, கோவப்படுறாங்க. ராஜா மட்டும் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டு அவர் சொல்கிறாரு, அவனை சோதிக்கிறதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன். அவன் செஞ்சது மிகப்பெரிய குற்றம். அவனுடைய பாதுகாவலன் வேலையில் இருக்கும்போது அவன் தூங்கியது மிகப்பெரிய குற்றம். ஆனால் அவன் மிகப்பெரிய சோம்பேறி. மிகப்பெரிய புத்திசாலிகள் மிகப்பெரிய சோம்பேறிகளாக இருப்பாங்க. மிகப்பெரிய சோம்பேறிகள் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் புத்திசாலிகள் சோம்பேறிகளாக இருக்கும்போது நிறைய சாதனையாளர்களாக மாறுவாங்க. இது அறிவியல் பூர்வமான உளவியல் உண்மை. ஏன்னா உங்களுக்கு திறமை அதிகம் இருக்குது, அறிவு அதிகம் இருக்குன்னா எல்லா வேலையிலையும் நீங்களே போய் இறங்கி செய்யணும், சுறுசுறுப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா செய்யணுன்ற ஆர்வம் தான் இருக்குமே தவிர, உங்களுக்கு கீழே 100 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்கள வச்சு நீங்கள் வேலை வாங்கி அந்த வேலையை எஃபெக்டிவாக சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்ற திறம்பட உள்ள நிர்வாகியாக தலைவராக உங்களால் இருக்க முடியாது. அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தீங்கன்னா தான் அவங்கள வச்சு வேலை வாங்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அறிவு அதிகமாகவும் திறமை அதிகமாகவும் அதை பற்றின நுட்பங்கள் அதிகம் தெரிஞ்சவராக இருந்தீங்கன்னா சுறுசுறுப்பானவராகவும் அது கூட சுறுசுறுப்பு சேரும்போது நீங்களே அது செய்யணும். 100 பேரை விட்டுட்டு நீங்களே மாங்குன்னு செய்யதான் உங்களுக்கு தோணுமே தவிர, அப்போ ஒரு சூப்பர்வைசர், மேனேஜர், அதுக்கு மேலே உள்ள மந்திரி, அதுக்கு மேலே உள்ள ஆளாக நீங்கள் இருக்கணும்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கணும். அப்போ அவங்ககிட்ட அந்த மந்திரி ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்தது. அவனோட புத்திசாலித்தனம் இருக்கா அப்படின்றத பரிசோதிக்கிறதுக்காக தான் சொன்னேன். ஒரு கிரன்ச் சிச்சுவேஷனில் தன்னோட குற்றம் தெரிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மிகப்பெரிய தண்டனை நமக்கு கிடைக்க போகுது அப்படின்ற நேரத்தில் அதையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அதுலேருந்து வெளியே வருவதற்கும் நியாயமாக ஒருத்தனுக்கு அநீதியிலேருந்து விடுதலை கிடைப்பதற்கும் நிறைய விஷயங்களை இதுக்குள்ளே போட்டு அவன் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கான். அவனுக்கு நல்லா தெரியும் நம்ம தான் அதை தப்பு பண்ணணும்ன்ட்டு. ஆனாலும் அதை எப்படி திரிச்சு எப்படி போட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு என்னையே முட்டாளாக்க பார்க்குற அளவுக்கு அறிவு கூர்மை அவன்ட்டு இருக்கிறது. அந்த விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். இளைஞனே, நீ மந்திரி ஆவதற்கு தகுதியான ஆள், நீ நாளைக்கே என்னுடைய மந்திரியா நீ சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மந்திரி பதவியை கொடுக்கறதாக அந்த கதை முடியுது. இது குழந்தைகளுக்கு சொல்லும்போது இதன் மூலமாக இப்படி வித்தியாசமாக சிந்திச்சு இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பெரிய வெற்றிகளை அடையலாம் அப்படின்ற அந்த பேட்டர்னை சிறுக 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 சொல்லும்போது ஒரு லெவலில் அவங்க வளர்ந்து வரும்போது மூளை இந்த ஆட்டோமைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி திங்க் பண்ணுறதுக்கான திறமையை அது அடைஞ்சிரும். சரி, இப்போ நம்ம பொதுவாக எல்லாத்தையும் விட்டுடலாம். இப்போ நீங்கள் முன்ன சொன்னீங்களே அந்த ட்ரிக்கு, அதை எப்படி சார் பயிற்சி பண்ணி நம்ம அடாப்ட் பண்ணுறது லைஃப்பில், அது உண்மைன்னு எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது நீங்கள் சொல்கிறத? அதுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொன்ன விஷயத்தை தான் இப்போ இங்கே சொல்லி இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ படத்தில் தெரியுது பாருங்கள், இந்த படத்தில் தெரிகிற இந்த வீட்டில் 2 ஜன்னல் இருக்குது. இந்த 2 ஜன்னலில் எது பெரிய ஜன்னல் எது சிறிய ஜன்னல் ஆப்வியஸாக தெரியுது இல்லையா? ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. அப்போ இது பெருசு இது சின்னது அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியும். இதுதான் கான்ஷியஸ் மைண்டு பிரெயினில் உள்ள டேட்டாவை எடுத்துகிட்டு சப்கான்ஷியஸ் மைண்டு ஏமாத்துறதன் மூலமாக நமக்கு சொல்லப்படுற விஷயம். இதை தான் நம்மள 199 பேர் நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மை என்னன்னா, இந்த 2 ஜன்னல்களும் ஒரே அளவில் ஆனது. என்ன சார் சொல்கிறீங்க? அப்போ நம்ம கண்ணுக்கு ஏன் அப்படி தெரியுது? நம்ம ஏன் அப்படி மூளை நமக்கு சொல்லுது? நம்ம பார்க்கும்போதே அப்படி தானே தெரியுதுன்னு. சரி, இப்போ நம்ம முன்ன சொன்ன மாதிரி அந்த உணர்வுகள், அதை சுற்றி உள்ள விஷயங்கள்,
அது அத்தனையும் விலக்கிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆரம்பத்தில் இந்த ட்ரிக்கை சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, அந்த விஷயத்தினோட புற விஷயங்கள் அத்தனையும் விளைக்கணும். அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய உணர்வுகளின் விளைவுகள் அத்தனையும் விளக்கிட்டு ஒரு டாக்டர் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறாரோ அந்த மாதிரி அதை பார்க்கணும். இப்போ இந்த படத்தில் வந்து இது பர்ஸ்பெக்டிவ் டிராயிங் மெத்தடில் வந்து போடப்பட்டிருக்கு, அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்போ இந்த டிராயிங்கில் உள்ள மற்ற கோடுகள் அத்தனையும் எடுத்துட்டோம்னாக்கா வெறும் இந்த 2 ஜன்னலை மட்டும் விட்டுட்டு மற்றது அத்தனையும் விளக்கிட்டு பார்த்தோன்னா இப்போ உங்கள் கண்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். ரெண்டுமே ஒரே அளவிலானது. ரெண்டும் இணைச்சி காமிக்கிறோம் பாருங்கள், ரெண்டும் ஒரே அளவிலானது. அப்போ இது ஏன் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியல? அது பர்ஸ்பெக்டிவாக டிராயிங்காக போடப்பட்ட அந்த கோடுகள் அந்த இது வந்து உங்களை ஏமாத்துது. அப்போ இதெல்லாம் சேர்க்காம அந்த பிரச்சனையுடைய அத்தனை விஷயங்களையும் உணர்வுகளை தூண்டக்கூடிய, உணர்வுகளை விளைவிக்கக்கூடிய, உணர்வுகளின் விளைவாக நமக்குள் உருவாகும் விஷயங்கள் அத்தனையும் ஒதுக்கிட்டு பாலையும் தண்ணீரையும் பிரிக்கிற மாதிரி பிரிச்சுட்டு இது அடுத்தவங்க பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இது ஈஸியாக வந்து நடக்கும். அப்படி இருந்து உணர்வுகளுக்கு ஆட்படாமல், சலனங்களுக்கு ஆட்படாமல், பயமோ பரபரப்போ ஆதங்கமோ த்ரில்லோ எதுவுமே இல்லாமல் ஒரு பிளாங்க் மைண்டோடு இதை சால்வ் பண்ணணும், இதுக்குள்ளே இருக்கிற விடையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். சின்ன சின்ன விஷயங்களில் இதை அடாப்ட் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பெரிய பெரிய விஷயமா செஞ்சு பாருங்கள். பயிற்சியின் மூலமாக மூளைக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கான அந்த பவர் வந்துடும். நாளைய வெற்றியாளர் நீங்கள் தான். எதை தொட்டாலும் வெற்றி தான். இந்த வீடியோவை உங்கள் பாசமிக்கவர்களுக்கும், அன்புக்குரியவர்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும், உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளரட்டும். அடுத்த ஒரு நல்ல தகவலோட நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.